ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் இப்போ டிஃபன் பாக்ஸ் கொடுக்குற தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னமாக. வெங்காயம், இஞ்சி பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, தாளிப்புக்கு பட்டை, சோம்பு, வரமிளகாய், கிராம்பு தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே 1/4 டீஸ்பூன். இதை வச்சு நம்ம தக்காளி சாதம் டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்றதுக்கு செய்ய போகிறோம். பார்க்கலாம். இதில் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்பு பொருள் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் இதையும் விட்டு நம்ம தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் நான் கருவேப்பிலை சொல்லலை, அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நம்ம தட்டி வச்சது, இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 1 மட்டும் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் சீவி வச்சுருக்கேன். இதை நம்ம 3 பேருக்கு எவ்வளோ செய்யலாங்கிற ஒரு இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினோன்னு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. நெய்யும் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட் இருக்கும். தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு 2 வதக்கு வதக்கினோன்னு பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் 3ஐயும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே 1/4 டீஸ்பூன் போதும். காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ எல்லாமே நான் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. இப்போதே நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லித்தலையும் புதினாவும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் எடுத்து வச்ச புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். பாப்பா சைடில் எனக்கு முட்டையும் உரித்து கொடுத்துட்டா. அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு தேவையான முட்டையை அவள் சைடாக எனக்கு உரித்து கொடுத்துட்டா. லைட்டாக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த சமயத்துலேயே நீங்கள் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இறக்கிற வேண்டியது. அவ்வளோதாங்க. இதை அப்படியே கிண்டி இறக்கிட்டு இதில் நம்ம சாதத்தை போட்டு பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, தயாராகிடுச்சு தக்காளி தொக்கு. இதில் நம்ம சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு. அவ்வளோதாங்க, பிள்ளைங்களுக்கு தக்காளி தொக்கு சரியாக செஞ்சாச்சு. இதில் சாதத்தை பெரட்டி நம்ம பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிண்டி வச்சுருக்கோம் பாருங்கள். சாப்பாடு எடுத்து அதில் பிசைஞ்சால் வேலை முடிஞ்சதுங்க. டிஃபன் பாக்ஸுக்கு இது நல்லா இருக்குங்க. மத்தியானம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.